பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம காவலர் தேர்வு அறிவாயுதம் டெஸ்ட் பேட்ச்ல தேர்வு 11 பார்க்க போறப்பா. ஸோ 9th இயற்பியல் வேதியியல் சரியா, அது போக ஹிஸ்டரி முக்கியமான ஹிஸ்டரி மட்டும் நம்ம இதுல பார்க்க போறோம் சரியா. சரி ரைட் ஓகே. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, வானியல் அலகு என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 1.496 into 10 to the power of 11 சரியா. அதாவது சூரியனோட மைய பகுதிக்கும் பூமியோட மைய பகுதிக்கும் இடையே உள்ள தொலைவு தான் என்ன அப்படின்னா இந்த வானியல் அலகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ 9.46 into 10 to the power of 15 இருக்கு பாத்தீங்களா, இது என்னதுப்பா? இது வந்து ஒரு ஒளி ஆண்டை குறிக்கிறது சரியா, ஒரு ஒளி ஆண்டு அப்படின்றது. அடுத்து 3.08 into 10 to the power of 16 கொடுத்திருக்காங்கல்ல, இது என்ன அப்படின்னா விண்ணியல் ஆரம். விண்ணியல் ஆரம் சரியா. அடுத்து பாருங்க 3.16 into 10 to the power of 9 இருக்கு பாத்தீங்களாப்பா, அதாவது மீட்டருக்கு பதில் இதை வினாடி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு மில்லினியம்னு சொல்லுவாங்க, ஒரு மில்லினியம். சரி அடுத்து பாருங்க, பொறுத்துக. ஆப்ஷன் சிப்பா, ஆம்ஸ்டாங் அப்படின்றது 10 to the power of -10, ஃபெர்மி அப்படின்றது 10 to the power of -15 சரியா. நானோமீட்டர் அப்படின்றது 10 to the power of -9, மைக்ரான் அப்படின்றது 10 to the power of -6. இந்த மைக்ரான்றது ஆர்ஆர்பில கேட்ட ஓல்டு கொஸ்டின் சரியாப்பா. இந்த நானோமீட்டர் நம்ம டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க, இதுவும் ஆம்ஸ்டாங்கும் நம்ம டிஎன்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க. சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவது பாருங்க, கீழ்காண்பவைகளில் ஹூக்ஸ் விதிப்படி இயங்குவது எது? ஆப்ஷன் டி சுருள்வில் தராசு. அதுதான் என்னன்னா ஹூக்ஸ் விதிப்படி இயங்கும். பொது தராசு இது வந்து என்னன்னா, அதாவது ஒரு படித்தர நிலையை வச்சு, ஒரு படித்தர நிறை ஒன்ன வச்சு அதை வச்சு ஒரு படித்தர நிறைய வச்சு இன்னொரு பொருளை ஒப்பிடுறதுதான் பொது தராசு சரியாப்பா. மற்றொரு பொருளை ஒப்பிடுவது இப்படியே கூட கேட்கலாம். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு படித்தர நிறை அப்படின்னா என்னன்னா, அதுக்கு ஈக்குவலா இன்னொரு ஒரு நிறைய வச்சு அதை இன்னொரு பொருளை அளக்குறதா என்ன அப்படின்னா பொது தராசு சரியா. எண்ணியல் தராசு இதோட மீச்சிற்றளவு அப்படின்றது ரொம்ப முக்கியப்பா. இதோட மீச்சிற்றளவு எவ்வளவு அப்படின்னா 10 மில்லிகிராம். 10 மில்லிகிராம் தான் இதோட மீச்சிற்ற அளவு சரியா. அடுத்து இயற்பியல் தராசு இதோட சிறப்பம்சம் என்னன்னா, மில்லிகிராம் அளவு துல்லிய மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக அளவை காட்டுவதுதான் என்ன அப்படின்னா இந்த இயற்பியல் தராசு. நகைக்கடையில எல்லாம் வச்சிருப்பாங்க, பட் இப்ப டிஜிட்டல் வந்துருச்சு. சரி ரைட் ஓகேப்பா. அடுத்து நாலாவது பாருங்க, முடுக்கத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆப்ஷன் ஏ மீட்டர் வினாடி டு த பவர் ஆஃப் -2 சரியா. இது மீட்டர் வினாடி டு த பவர் ஆஃப் -1. இது என்னப்பா? இது வேகம் மற்றும் திசை வேகத்துக்குரியது சரியா. திசை வேகத்துக்குரிய எஸ்ஐ அலகுதான் என்னன்னா மீட்டர் டு தி பவர் ஆஃப் -1 சரியாப்பா. மீட்டர் அப்படின்றது இடப்பெயர்ச்சிக்குரியது சரியா. ரைட் ஓகே. அடுத்து கீழ்காண்பவைகளில் எது மைய விலக்கு விசை அல்லன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஈர்ப்பு விசை, உராய்வு விசை, காந்த விசை. இது வந்து மைய விலக்கு விசை அல்ல. மிச்ச 3 மைய விலக்கு விசை. இதுல பாருங்கப்பா, அதாவது இந்த கயிற்றில் கல்லு கட்டப்பட்டு சுற்றும் போது கல்லில் உள்ள விசை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப கயர்ல வந்து ஒரு கல்லை கட்டிட்டு சுத்துறாங்க சரியாப்பா. அப்ப இந்த கல்லுல இருக்கிறது என்ன அப்படின்னா மைய விலக்கு விசை. இதுவே இந்த கயர்ல இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்கப்பா. இந்த கயர்ல இருக்கிறது வந்து மைய நோக்கு விசை சரியா. இந்த கயிறுல இருக்கிறது மைய நோக்கு, அந்த கல்லுல இருக்கக்கூடிய விசை வந்து மைய விலக்கு விசை சரியா. அடுத்து ஆறாவது, பாதரச காற்றழுத்தமானியை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் பி தாரிசெல்லி தான் உருவாக்கியிருப்பாரு. சோ பிளைஸ் பாஸ்கல் இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அறிஞர்ப்பா, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அறிவியலாளர். இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு அழுத்தமுறா திரவங்கள் இருக்கு அப்படின்னா அந்த திரவத்தோட புறவிசை எல்லா திசையிலையும் செயல்படும் சொல்லியிருப்பாரு. இதுதான் இவரோட பிளைஸ் பாஸ்கலோட ஒரு முக்கிய கோட்பாடு. இப்போ ஒரு திரவம் இருக்கு, இப்ப தண்ணியை வந்து இப்படி தரையில ஊத்திடுறோம், இது அழுத்தப்படாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த திரவத்தோட விசை வந்து எல்லா பக்கமும் செயல்படும், எங்கிட்டுனாலும் இதோட விசை செயல்பட்டு அந்த தண்ணி நகரக்கூடிய ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பிளைஸ் பாஸ்கல் சரியாப்பா. அடுத்து ஜேம்ஸ் திவார், இவர் வெற்றிட குடுவையை கண்டறிஞ்சவர் சரியா. வெற்றிட குடுவையை கண்டறிந்தவர் யாருன்னா ஜேம்ஸ் திவாரு. டாட்வெல் எதுக்கு வருவாரு அப்படின்னா இவர் ஹிஸ்டரியில வருவாரு சரியாப்பா. நாட்குறிப்புகள், சென்னை நாட்குறிப்புகளை உருவாக்கினவர் டாட்வெல். சரி ரைட். அடுத்தது பாருங்க,
7வது கொஸ்டின். 60 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் தான் பால்மானியின் சரியான அளவை அளக்க முடியும். பால்மானி அளவிடும் சராசரியான பாலின் அளவீடு 32. ஆப்ஷன் டி கூற்று 1, 2 ரெண்டுமே சரியா தான் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியாப்பா? அடுத்து 8வது பாருங்க. இரு புள்ளி மின்னூட்டங்களுக்கு இடையில் ஏற்படும் நிலை மின்னியல் விசை எதன் அடிப்படையில் இயங்குகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி நியூட்டனின் 3ஆம் விதிப்படி இயங்குது. சரியா? இப்போ ஒரு 2 புள்ளி இருக்கு. இதுல வந்து மின்னூட்டங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நடுவுல ஒரு மின்னூட்டம் பாயுது அப்படின்னா ஒண்ணு வந்து வினையா செயல்படும், ஒரு புள்ளி வினையா செயல்படும், இன்னொரு புள்ளி எதிர்வினையா செயல்படும். சரியாப்பா? அதான் இதோட முக்கிய நோக்கம். அப்ப இரு புள்ளிகளுக்கு நடுவுல ஒரு மின்னூட்டம் பாயுது அப்படின்ற பட்சத்துல அது எதன் அடிப்படையில் இயங்குகிறது அப்படின்னா நியூட்டனின் 3ஆம் விதி. ஏன்னா எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ஆப்போசிட் ரியாக்ஷன். அது பேஸ் பண்ணி தான் இயங்கும். அடுத்து 9வது பாருங்க. மின்னாற்றல் சார்ந்து கீழ்காண்பவைகளில் எது நற்கடத்தி அல்ல? நிக்ரோம் தான்ப்பா நற்கடத்தி அல்ல. தாமிரம், அலுமினியம், வெள்ளி இது எல்லாமே நற்கடத்திகள் தான். பிளஸ் நிக்ரோம் வெள்ளிய ஆக்சைடு இது ரெண்டும் மின் கடத்தா பொருள். சரியாப்பா? ரைட்டு. இப்போ அப்ப மின் கடத்தா பொருள்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த கண்ணாடி, ரப்பரு, பாலிமரு அதெல்லாம் என்னப்பா சொல்லுவாங்க? அது வந்து மின் காப்பு. சரியா? மின் காப்பு பொருள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து கண்ணாடி, ரப்பரு, பாலிமர் இதெல்லாம் மின் காப்பு பொருளுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து 10வது பாருங்க. இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறு மின்னோட்டத்தின் மின் அழுத்தம் மற்றும் அதிர்வெண் என்ன? ஆப்ஷன் ஏ 220 வால்ட் 50 ஹெர்ட்ஸ்ன்றது கரெக்ட். சரியாப்பா? இந்த 110 வால்ட் 60 ஹெர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இது அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல யூஸ் பண்றது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல பயன்படுத்துறது. சரியா? சரி. அடுத்து காந்தப்புலத்தின் அலகு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாப்பா? காந்தப்புலத்தின் அலகு வந்து டெஸ்லா. இதுவே வெபர் அப்படின்றது காந்த பாயத்தோட அலகு. காந்த பாயம். சரியா? பாஸ்கல் அழுத்தத்தோட அலகு. ஆம்பியர் அப்படின்றது மின்னோட்டம். சரி, ரைட். அடுத்து 12வது பாருங்க. அதாவது மைக்கேல் ஃபாரடே என்னும் பிரெஞ்சு விஞ்ஞானி மின்காந்தவியல் அறிவியல் பிரிவுக்கு மிக பெரும் பங்களித்தார். இவரது கண்டுபிடிப்புகள் மின்காந்த தூண்டல், டயாகாந்தத்தன்மை மற்றும் மின்னார் பகுப்புன்னு கொடுத்திருக்காங்க. இது கூற்று 1 தவறு 2 சரி. ஏன்னா அவரு பிரெஞ்சு விஞ்ஞானி கிடையாது, அவர் பிரிட்டிஷ் விஞ்ஞானி. சரியா? ரைட். அடுத்தது பார்க்கலாம். 13. ஒலி இழையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நரீந்தர் கபானி. இவர் இந்தியா நாட்டை சேர்ந்தவர். சரியா? ஒலி இலைனா தெரியும்லப்பா? ஆப்டிக் ஃபைபர் கேபிள் இருக்கும். இங்கேயும் கண்ணாடி இருக்கும், இங்கேயும் கண்ணாடி இருக்கும். இது ஒரு வயரு. நம்ம அனுப்பக்கூடிய இன்ஃபர்மேஷன் இங்க பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி போகும். சரியா? இதுதான் வந்து ஒலி இழை. சரியாப்பா? இழை ஒளியியல் தந்தை. சரியா? இலை ஒளி அப்படின்னா இதைத்தான் சொல்லுவாங்க. சரியா? ரைட். ஓகே. அப்ப ஓலே ரோமர் இவர் என்னப்பா பண்ணிருப்பாரு? இவரு ஒளியோட திசை வேகத்தை தோராயமா கண்டறிஞ்சவர். ஒளியின் திசை வேகத்தை தோராயமா கண்டறிஞ்சவர் யாரு அப்படின்னா ஓலே ரோமர். இதே அர்மன் ஃபிஷர் இருக்காரு பாத்தீங்களா? இவர் என்ன பண்ணுவார்னா 1849 ஒளியோட திசை வேகம் பூமியில எவ்வளவு இருக்குன்னு சொல்லி சரியா கண்டறிஞ்சிருப்பாரு. சரியா? அடுத்து கீழ்காண்பவைகளில் எது ஆடியின் சமன்பாடுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 1/f = 1/u + 1/v. சரியா? m அப்படின்றது என்னப்பா? இது வந்து நேரியல் உருப்பெருக்கம்னு சொல்லுவாங்க. நேரியல் உருப்பெருக்கம். சரி, அடுத்தது பார்க்கலாம். காந்த விசை கோடுகள் சார்ந்து சரியற்ற இணையை தேர்க. 15. சரியாப்பா? 15க்கு இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஏன்னா அப்படியே மாத்தி கொடுத்திருக்காங்க. வட துருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் முடியும். இது அப்படியே சேஞ்ச் ஆகியிருக்கு. சரியா? அடுத்து 16ல இருந்து உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின் புக் பேக் தான். அது ஈஸியா நம்ம பார்த்துடலாம். சரியா? 16 பாருங்க. சரியான விடையை தேர்க.
இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏப்பா. மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். சரியா? அடுத்து ஒரு மெட்ரிக் டன் அப்படின்றது எத்தனை குவிண்டால் அப்படின்னா 10 குவிண்டால். இப்போ ஒரு குவிண்டால் அப்படின்றது நம்மளுக்கு வந்து 100 கிலோ 100 கிலோகிராம் தான் ஒரு குவிண்டால். அப்போ ஒரு மெட்ரிக் டன் அப்படின்றது 1000 கிலோகிராம் குறிக்கிறது. சரியா? அப்ப இதை டிவைட் பண்ணி பாருங்க. 10 குவிண்டால் சேர்ந்ததுதான் ஒரு மெட்ரிக் டன். அடுத்தது 18வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது நிறையை அளவிடும் கருவி அல்ல? சுருள் தராசு. சரியாப்பா? ஏன்னா இது எடையை கணக்கிடுறது, நிறை கிடையாது. மிச்சம் 3 நிறைய கணக்கிடக்கூடிய தராசுகள். எடைக்கு நிறைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்மளோட கிராவிடேஷனல் போர்ஸோட சேர்த்து கணக்கு பண்றது அது வந்து எடையை குறிக்கும். நிறை அப்படின்றது ஒரு பொருளோட அளவு, மொத்த அளவை குறிக்கிறது நிறை. சரி, ரைட். அடுத்து 19 பாருங்க. திசைவேகம் காலம் வரைபடும் உள்ளடக்கும் பரப்பளவு எதனை பிரதிபலிக்கிறது அப்படின்னா, நகரும் பொருள் அடைந்த இடப்பெயர்ச்சி. அதாவது அந்த கிராஃப் இப்ப இருக்கும்பா. சரியா? இருக்கும். இங்க என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, திசை வேகம் கொடுத்திருப்பாங்க, இங்க காலம் கொடுத்திருப்பாங்க. அப்ப பொருள் வந்து நகரக்கூடியதை குறிச்சிருப்பாங்க. 60, 70, 80 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது என்ன குறிக்குதுன்னா, பொருள் நகரக்கூடிய இடப்பெயர்ச்சியை குறிக்குது. ஏன்னா வேகமும் காலமும் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த பொருள் நகர்ந்ததுக்கான இடப்பெயர்ச்சியை பத்தி குறிப்பிடுறதா என்ன அப்படின்னா திசை வேகம் காலம் வரைபடம். அடுத்து 20வது பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது பெருமான சீரான வட்ட இயக்கம் அல்லன்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் சி. வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து அப்படின்னா என்னப்பா? ரேஸ் கார். ஏன்னா அவங்க ஒரே ஸ்பீட்ல போக மாட்டாங்க, பிரேக் அடிப்பாங்க டேர்னிங் வந்துச்சுன்னா அந்த மாதிரி. சோ அது வட்டப்பாதையில் செல்லும் பந்தய மகிழுந்து தான் என்ன அப்படின்னா சீரான வட்ட இயக்கம் அல்ல. அடுத்து மைய விலக்கு விசை அப்படின்றது என்னப்பா? அது வந்து ஒரு மெய் நிகர் விசை அப்படின்றதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். சரியா? அதாவது இது வந்து ஒரு கற்பனை விசைன்னு சொல்லுவாங்க. இந்த மைய விலக்கு விசையும் மைய நோக்கு விசையும் அதே கயிறை கட்டி கல்லை வச்சு இப்படி சுத்துறோம் பாத்தீங்களா? அப்ப இதுல வரக்கூடிய விசை வந்து என்ன அப்படின்னா, இதுல இயங்கக்கூடியது ஒரு அது என்னன்னா ஒரு ஒரு கற்பனை வரைபாடு தான். சரியா? அப்ப மைய விலக்கு அப்படின்றது ஒரு கற்பனை வரைபாடு தான். சோ அது வந்து ஒரு மெய்நிகர் விசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, அடுத்து 22 பாருங்க. வளிமண்டலத்தில் மேகங்கள் மிதப்பதற்கு அவற்றின் குறைந்த அடர்த்தி தான் காரணம். சரியாப்பா? அடுத்து 23. இது எல்லாமே புக் பேக், அதனால அப்படியே படிச்சுக்கப்பா. 23 ஆப்ஷன் பி. அதாவது அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது. அதாவது சீக்கிரம் குக்கர்ல வந்து சமையல் ஏன் ரெடியாது அப்படின்னா அதோட அழுத்தம் வந்து அதிகரிக்க அதோட அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை வந்து உயர்த்தும். சரியா? இப்ப ப்ரெஷர் குக்கர் இருக்குன்னு வச்சுக்கோங்கப்பா, மேல க்ளோஸ் பண்ணிட்டோம், இதுக்குள்ள வந்து அழுத்தம் அதிகமா இருக்கும். சரியா? அழுத்தம் அதிகமாக என்ன ஆகும்னா உள்ள இருக்க கொதிநிலை வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வெளியில வந்து அந்த வாட்டர் வந்து வேப்பர் ஆகவே ஆகாது. அந்த விசில் வந்து அதிகமா வெடிச்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி அதிகமாகும் போது அது வந்து வேப்பர் ஆறதுக்காக வச்சிருக்காது. அப்போ அழுத்தம் வந்து அதிகரிக்கப்பட்டு உள்ள அந்த பொருளோட கொதிநிலையும் அதிகரிக்கப்படும். சரியா? சோ அதுதான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அடுத்து 24 பாருங்க. 24 ஒரு பொருளில் நேர் மின்னூட்டம் தோன்றுவதற்கான காரணம் என்ன? எலக்ட்ரானின் இழப்பு. ஏன்னா எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். அப்ப நெகட்டிவ் சார்ஜ் ஃபுல்லா போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் மட்டும்தான் இருக்கும், நேர் மின்னூட்டம் மட்டும்தான் இருக்கும். சரியா? அடுத்து 25 மின்முலாம் பூசுதல் எதற்கான எடுத்துக்காட்டுனா வேதி விளைவுப்பா. ஏன்னா அதாவது ஒரு கண்டெய்னர் இருக்கும், அதுல வந்துட்டு ஆனோடு கேத்தோடு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுல ஒரு மெட்டீரியல் இருக்கும், இதுல ஒரு மெட்டீரியல் இருக்கும், நடுவுல கெமிக்கல்ஸ் வச்சிருப்பாங்க. இதுல இருந்து சார்ஜஸ் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் அப்ளை பண்ணும்போது இதுல இருக்க மெட்டீரியல் வந்து இதுல படி. சரியா? அப்ப இது வந்து என்ன வினை அப்படின்னா வேதி விளைவு. சரியா? அதான் கரெக்ட். அடுத்து பின்வருவற்றுள் எது மின்னாற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது? மோட்டார்பா. சரியா? அதான் மின்னாற்றலை இயந்திர ஆற்றலா மாற்றுது. அடுத்து 27 காந்தப்பாய அடர்த்தியின் அலகு வெபர் பெர் மீட்டர் ஸ்கொயர். டைரக்ட் கொஸ்டின். அடுத்து டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது குழியாடி. அதே மாதிரி வாகன முகப்பு விளக்குகள், வாகன முகப்பு விளக்குகள்ல பயன்படுறது குழியாடி. அதே மாதிரி மருத்துவர்கள் பயன்படுத்துறது அது குழிதான். சரியா? அப்ப குவியாடி எது எதுக்கு வரும்? வாகனத்தோட பின்புற கண்ணாடி. பின்புற கண்ணாடி அதாவது பின்னாடி என்ன வருதுன்னு பாப்போம்லப்பா, அந்த கண்ணாடி தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குவியாடி. அது போக டேர்னிங்ல
அதாவது மலைப்பாதைகளில் வளைவுகளில் வைக்கப்பட்டது குவியாடி. அதே மாதிரி இப்ப பல்பொருள் அங்காடிகள் இருக்கு பாத்தீங்களா, சூப்பர் மார்க்கெட், அங்க ஃபுல்லா இந்த குவியாடி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா தூரத்துல இருந்து யாரு எவ்வளவு எது திருடுறாங்களா என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வைக்கப்பட்டது குவியாடி. அடுத்து 29 டேஷில் ஒளி வேகமாக பயணிக்கும். ஆப்ஷன் சி, திடப்பொருள்ல தான் வேகமா பயணிக்கும். சரியாப்பா, இது நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம் போன டெஸ்ட்லயே. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்க மாலிகுல்ஸ் ரொம்ப டைட்டா ஃபிட் ஆயிருக்கும் திடப்பொருள்ல. சரியா, திரவத்துல கொஞ்சம் லூசா ஃபிட் ஆயிருக்கும். வாயுக்கள்ல ரொம்ப தள்ளி தள்ளி அதோட மாலிகுல்ஸ் இருக்கும். அப்போ சவுண்ட், இப்ப இங்க தட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஒரு இரும்பு கம்பி அப்படி தட்டுறோம் அப்படின்னா அது டக்கு டக்குன்னு பக்கத்துல இருக்கிறத அதிர்வடைய செய்யும். அப்போ ஒளி வந்து ரொம்ப வேகமா பரவும். எதுல? திடப்பொருள்ல. ஆனா திரவ பொருள்ல அப்படி கிடையாது, வாயுல சுத்தமா பரவாது. சரி, ரைட். அடுத்து 30 செரஸ் என்பது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. 30 செரஸ் அப்படின்றது என்னன்னா, இது வந்து ஒரு சிறுகோள். சரியா, அதாவது மிகப்பெரிய சிறுகோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா செரஸ் தான். இந்த சிறுகோள்கள் செவ்வாய் மற்றும் வியாழன் 2 கோள்களுக்கு இடையே காணப்படும். செவ்வாய் மற்றும் வியாழன் கோளுக்கு இடையே காணப்படுவதா என்னன்னா இந்த சிறுகோள். சரியா, அடுத்து 31 குறைவான வெப்பநிலையில் உள்ள பொருள்களுக்கு மூலக்கூறின் இயக்கமின்றி வெப்பம் பரவுவது எதுப்பா? வெப்ப கடத்தல். சரியா, அதாவது ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. நம்ம இப்ப சொன்ன மாலிகுல்ஸ், ஒரு மாலிகுல்ல இருந்து இன்னொரு மாலிகுலுக்கு போறது எது அப்படின்னா வெப்ப கடத்தல். வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றது சூரிய அலைகள். சூரிய அலைகள் பூமிக்கு வர்றது. சரியா, சூரிய அலைகள் பூமிக்கு வர்றதா என்ன அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா, இத வந்து மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா, வெப்ப கதிர்வீச்சு அப்படின்றது மின்காந்த அலைகளுக்கு சொல்லுவாங்க. மின்காந்த அலைகள் எல்லாமே வெப்ப கதிர்வீச்சு மூலியமா தான் பரவும். வெப்ப சலனம் அப்படின்றது, அதாவது கீழே இருக்கு, அதாவது ஒரு 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 பொருள் இருக்கு அப்படின்னா கீழே வெப்பமான இது மேல போய் திரும்ப வெப்பம் இல்லாதது கீழே வரும், திரும்ப இது வெப்பமாயி மேல போகும். இதுதான். சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பலூன் இருக்குல்லப்பா, ஏறி போவாங்களா எல்லாம் பலூன், அந்த பலூன்ல இங்க காத்து வந்து சூடு பண்ண பண்ண என்ன ஆகும்னா லேசான காத்து மேல போயிடும், வெயிட்டான காத்து கீழே வந்துடும். சோ அந்த பலூன் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். சரியா, அது என்ன அப்படின்னா வெப்ப சலனம். அடுத்து 32வது பாருங்க. 32 தானப்பா. சூடான காற்று பலூன் மேல் நோக்கி செல்வதற்கு காரணம் இப்பதானப்பா சொன்னோம், ஆப்ஷன் சி, வெப்ப சலனம். அடுத்து உலர்பனிக்கட்டி, அயோடின், உறைந்த கார்பன் டை ஆக்சைடு, நாப்தலின் போன்றவை எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா பதங்கமாதல். பதங்கமாதல்னா அதாவது சாலிடுல இருந்து கேஸா மாறுறது. சரியாப்பா, திடப்பொருள்ல இருந்து ஆவியா நேரடியா மாறுறது. திடப்பொருள்ல இருந்து ஆவியாக மாறுறதுதான் என்ன அப்படின்னா பதங்கமாதல். சரியா, அப்ப ஆவியாதல் அப்படின்னா என்னப்பா? திரவத்துல இருந்து ஆவியா மாறுறது. திரவத்துல இருந்து ஆவியா மாறுறது என்னன்னா அது வந்து ஆவியாதல்னு சொல்லுவாங்க. இதே ஆவியாதல் ஆவியாதல் திரவமா மாறுறது. ஆவியாதல் திரவமா மாறுறது என்னன்னா குளிர்கள். சரியா, 34வது பாருங்க. தன்னுள்ளுறை வெப்பத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆப்ஷன் ஏ, J/kg. அடுத்து பாருங்க, இப்ப L = Q/m. இது என்னப்பா? தன் உள்ளுறை வெப்பம். தன் உள்ளுறை வெப்பத்தோட ஃபார்முலா தான் L = Q/m. இதுவே Q/T இருக்குல்லப்பா, இது என்னன்னா வெப்ப ஏற்பு திறனுக்குரிய ஃபார்முலா. வெப்ப ஏற்பு திறனுடைய ஃபார்முலா. இதுவே வெப்ப ஏற்பு திறனோட எஸ்ஐ அலகு எதுன்னு பாத்தீங்கன்னா J/h. ஓகேவா. அடுத்து 35வது கொஸ்டின். ஒளிமணிச்சாடி சோதனை மூலம் நாம் கண்டறிவது எது அப்படின்னா ஆப்ஷன் டி, ஒளி அலைகள் பரவுவதற்கு ஊடகம் தேவை. ஏன்னா அந்த மணிச்சாடிக்குள்ள ஒரு பெல்ல வச்சு உள்ள வேக்யூம் டியூபை வச்சு உள்ள இருக்க காத்து எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க. சோ அந்த பெல்ல ரிங் பண்ணும்போது சவுண்ட் வெளியில கேட்காது, ஏன்னா உள்ள இருக்க காற்று எல்லாமே வந்து போயிடும். அப்ப ஒரு சவுண்டு ஒலி அலைகள் பரவணும் அப்படின்னா கட்டாயம் வந்து அதுக்கு என்ன தேவைன்னா ஊடகம்ன்றது தேவை. சோ அதுதான் அத வந்து நம்ம செக் பண்றதுதான் இந்த ஒளிமணிச்சாடி சோதனை. அடுத்து 36 பாருங்க. அலைநீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன? இது அலைநீளம் இருக்கணும், உங்களுக்கு கொஸ்டின்ல கரெக்டா வந்துருப்பா. சரியா, கரெக்ஷன் பண்ணிடுவோம். அலைநீளத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா மீட்டர். சரியா, அதே மாதிரி வீச்சோட எஸ்ஐ அலகு மீட்டர் தான். இப்ப மீட்டர் பெர் வினாடி இருக்கு பாத்தீங்களாப்பா, இது வந்து
ஒளியோட திசைவேகத்தோட எஸ்ஐ அலகு. ஒளியின் திசைவேகத்தின் எஸ்ஐ அலகு தான் என்னன்னா மீட்டர் வினாடி -1. அடுத்து வினாடி எதோட எஸ்ஐ அலகு அப்படின்னா அலைவு காலம். அலைவு காலத்தோட எஸ்ஐ அலகு தான் என்னன்னா வினாடி. ஹெர்ட்ஸ் ஹெர்ட்ஸ்னு வரணும். ஹெர்ட்ஸ் அப்படின்றது அதிர்வெண்குரிய எஸ்ஐ அலகு. சரி, அடுத்து 37வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் டீப்பா. சரியா, ராக்கெட் ஏவுதல் அது வந்து 180 டெசிபல், உரையாடல் அது 60 டெசிபல், வீடு 50 டெசிபல், கேட்கும் திறன் தொடங்குதல் அதாவது கேட்கும் திறன் தொடங்குதல் 0 டெசிபல். சரியாப்பா, 120 டெசிபலுக்கு மேல இருக்கக்கூடிய சவுண்ட நம்மளால கேட்க முடியாது. அதே மாதிரி எத்தனை ஹெட்ஸுக்கு அதிகமாக கொண்ட ஒலி அலைகளை மீ ஒலி என்கிறோம்னா 20,000 ஹெட்ஸ். சரியாப்பா, 20,000 ஹெட்ஸ் 120 டெசிபல். ஹெட்ஸ்ல அளந்தோம்னா 20,000 ஹெட்ஸ், டெசிபல் அளந்தோம் அப்படின்னா 120 டெசிபல். சரியா, அடுத்து பாருங்க, சூரிய மண்டலத்திலேயே மிகப்பெரிய நிலவு எதில் காணப்படுகிறது? ஆப்ஷன் டீப்பா, வியாழன். சரியா, எது அப்படின்னா கானிமீடு அப்படின்ற நிலவு தான் இந்த சூரிய மண்டலத்திலே மிகப்பெரிய நிலவு. அது வந்து வியாழன்ல காணப்படுது. சரியா, அதே மாதிரி செவ்வாயில வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கும், போபோஸ் டேமோஸ். போபோஸ் டீமோஸ். சரி, அதே மாதிரி நெப்டியூன்ல வந்து ட்ரைட்டான் இருக்கும்பா. ட்ரைட்டான் வந்து நெப்டியூன்ல இருக்கும். சனி வந்து டைட்டான். டைட்டான் துணைக்கோள் சனியில இருக்கும். சரி, அடுத்து 40 பாருங்க. கனடா நாட்டின் விண்வெளி நிலையம் எது? ஆப்ஷன் பி சிஎஸ்ஏ. இதுவே இஎஸ்ஏ எதுக்குரியதுப்பா? ஐரோப்பாக்குரியது. சரியா, ஐரோப்பாக்குரியது. ஜாக்சா அப்படின்றது ஜப்பான். ராஸ்காஸ்மாஸ் ரஷ்யாக்குரியது. சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார்? நிக்கோலஸ் கோபர்னிகஸ் தான் முன்மொழிஞ்சிருப்பாரு. டாலமி வந்து புவியியல் அப்படின்ற நூலை எழுதினவர் யாருன்னா டாலமி. அடுத்தது 42 பா. வாசனை திரவியங்கள் மற்றும் சாயங்கள் தயாரித்தலில் எந்த முறை பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் சி கரைப்பான் சாறு இறக்கல் முறை. எளிய காய்ச்சி வடித்தல் இது வந்து கடல் நீரை குடிநீர் ஆகிறது. கடல் நீரை குடிநீர் ஆக்குறதா என்னன்னா இந்த எளிய காய்ச்சி வடித்தல். சரியா, பின்ன காய்ச்சி வடித்தல் இது பெட்ரோலிய வேதி தொழிற்சாலை. பெட்ரோலிய வேதி தொழிற்சாலையில காணப்படுறதா இந்த பின்ன காய்ச்சி வடித்தல். அடுத்து 43வது, கரையாத திடப்பொருள் மற்றும் திரவம் ஆகியவற்றை பிரித்தெடுக்கும் முறை. ஆப்ஷன் டி மைய விலகல் முறை. அப்ப பதங்கமாதல் எதப்ப பிரிக்கிறது? திண்மத்தையும் பிரிக்கிறது பதங்கமாதல். சரியா, பிரிபுணல் அப்படின்றது ஒன்றாக கலவாத திரவங்களை பிரிக்கக்கூடியது பிரிபுணல். படிகமாக்கல் கரையும் திடப்பொருள் மற்றும் திரவம். கரையும் திடப்பொருள் மற்றும் திரவம் இதை பிரிக்கிறது என்னன்னா படிகமாக்கல் முறை. அடுத்து பாருங்க, செம்பு மற்றும் வெள்ளியம் எதனுடைய கலவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாப்பா, செம்பு மற்றும் வெள்ளியம் அப்படின்றது வெண்கலத்தோட கலவை. இதே சில்வர் அப்படின்றது இரும்பு குரோமியம் அதோட கலவை தான் சில்வர். பித்தளை இருக்கு பாத்தீங்களாப்பா. ரைட், பித்தளை அப்படின்றது செம்பு பிளஸ் துத்தநாகம் அது பித்தளை. சரியா, எக்கு இரும்பு மேங்கனீஸ். இரும்பு மாங்கனீஸ். சரியா, அடுத்து யாருடைய அணுக்கொள்கை சூரிய குடும்பத்தின் அமைப்போடு ஒத்து போவதாக உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாப்பா, 45வது கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் வந்து ரூதர்ஃபோர்ட். டால்டன் என்னப்பா சொல்லியிருப்பாரு? இப்ப டால்டன் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாரு. இப்ப எல்லா பருப்பொருளும் பிரிக்க முடியாத அணுக்களை கொண்டவை. எல்லா பருப்பொருளும் பிரிக்க முடியாத
அணுக்களை கொண்டவை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா டால்டன். சரியா? சாட்விக் இவர் வந்து நியூட்ரானை கண்டுபிடிச்சிருப்பாரு. சரியாப்பா? நியூட்ரான். அதே மாதிரி பெர்சிலியஸ் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் அதுக்கான படம் மாதிரி வரைஞ்சு அதை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பெர்சிலியஸ். அடுத்து 46 பாருங்க. எதை இணைப்பது யுகாவா விசை எனப்படும் அப்படின்னா புரோட்டான் மற்றும் நியூட்ரான். இது டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்தது பாக்ஸ் வேற. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மும்மை விதியை கண்டறிந்தவர் யார்? டாபரினர் தான் மும்மை விதி. சரியா? நியூலாந்து அப்படின்றது எண்ம விதி. எண்ம விதி நியூலாந்து. மெண்டலீவ் வந்து தனிம வரிசை அட்டவணை. தனிம வரிசை அட்டவணை கொண்டு வந்தது மெண்டலீவ். அடுத்து கோல்டுஸ்டீன் புரோட்டானை கண்டறிந்தவர் கோல்டுஸ்டீன். அடுத்து தனிம வரிசை அட்டவணையில் உள்ள தொகுதிகள் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 18 பா. சரியா? 18 தொகுதி, 7 வரிசைகள். 7 வரிசைகள் இருக்கு. அடுத்து பாருங்க. கீழ்காண்பவைகளில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி தான்ப்பா தவறு. ஏன்னா மந்த வாயுக்கள் அப்படின்றது 18. 17 என்னதுன்னா இது வந்து ஹேலோஜன். 17 வந்து கரெக்ட் தான். ஹேலோஜன் குடும்பம் தான். 17 தான் தவறு. அடுத்து சோடியத்தில் உள்ள இணைத்திறன் எலக்ட்ரான் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 1. இதுவே 3 வந்து போரான். போரான். 6க்குரிய இணைதிறன் ஆக்சிஜன். ஆக்சிஜன். 5 நைட்ரஜன். சரி. அடுத்து 51வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பவைகளில் ஆக்சிஜனேற்றம் சார்ந்து சரியற்ற இணை எது? ஆப்ஷன் பி ஹைட்ரஜனை சேர்த்தல். இதுதான் சரியற்ற இணை. ஏன்னா ஹைட்ரஜனை நீக்குனா தான் அது ஆக்சிஜனேற்ற வினை. சரியா? சரிப்பா. அடுத்து 52வது கொஸ்டின் பாருங்க. அமிலம் நீரில் கரையும் போது ஹைட்ரஜன் அயனியை தருகிறது. காரம் நீரில் கரையும் போது ஹைட்ராக்சைடு அயனியை தருகிறது. கூட்டு 1, 2 ரெண்டுமே சரிதான். அடுத்து 53 பொறுத்துக. ஆப்ஷன் டி தான்பா கரெக்ட். என்ன அப்படின்னா தக்காளி அப்படின்றது ஆக்சாலிக் அமிலம். ஆரஞ்சு அஸ்கார்பிக் அமிலம். தேநீர் டானிக் அமிலம். ஆப்பிள் மாலிக் அமிலம். அடுத்து 54வது கொஸ்டின். பார்மிக் அமிலத்துக்கான மூலக்கூறு வாய்ப்பாடு எது? ஆப்ஷன் ஏ HCOH. சரியா? அப்ப COO3 COH வந்து அசிட்டிக் அமிலத்துக்குரியது. அசிட்டிக் அமிலம். H2SO4 சல்பியூரிக் அமிலம். சல்பியூரிக் அமிலம் H2SO4. H3PO4 அப்படின்றது பாஸ்பாரிக் அமிலம். சரி. அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்க. குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்ய, மரப்பொருளை தூய்மையாக்க மற்றும் கருப்பு கரைகளை நீக்க பயன்படுவது ஆப்ஷன் ஏ ஆக்சாலிக் அமிலம். சரியாப்பா? அப்ப சல்பியூரிக் அமிலம் என்னப்பா? சல்பியூரிக் அமிலம் வந்து வேதிப்பொருளின் அரசன். பொருளின் அரசன். அது போக வாகன மின்கலன்கள்ல பயன்படுறது. சரியா? வாகன மின்கலன்கள்ல பயன்படுறது. சோ இது 2 ஆப்ஷனுக்குரியதும் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரியாப்பா? 55th கொஸ்டின். சரி. 56 பாருங்க. ராஜ திரவகம் அப்படின்றது ஆப்ஷன் சி 3 பங்கு HCl 1 பங்கு HNO3. இதை ஏன் ராஜ திரவகம் அப்படின்னு சொல்றாங்கன்னா தங்கத்தை கரைக்கக்கூடியது மெயினா. சரியா? தங்கத்தை கரைக்கக்கூடியது ராஜ திரவகம். 3 பங்கு HCl 1 பங்கு HNO3. அடுத்து 57 பாருங்க. காரத்தின் பண்புகள் சார்ந்து தவறானதை காண்க. ஆப்ஷன் டி தான்ப்பா தவறு. ஏன் அப்படின்னா நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றுபவை அமிலம். சரியா? இது வந்து என்ன பண்ணும்னா லிட்மஸ் தாளை நீல நிறமா மாத்துறது தான் காரம். அடுத்து 58வது பாருங்க. சோப்பு தயாரிக்க பயன்படுவது எது? சோடியம் ஹைட்ராக்சைடு. அப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடு கட்டடங்களுக்கு வெள்ளை அடிக்க பயன்படுவது கால்சியம் ஹைட்ராக்சைடு. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு வயிற்று கோளாறுக்கு. சரி. அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வந்து துணிகள்ல உள்ள எண்ணெய் கரையை நீக்க.
எண்ணெய் கரையை நீக்க. சரியா? அடுத்து சுடர் சோதனையில் பொன்னிற மஞ்சள் நிறத்தை தருவது எது? ஆப்ஷன் பி Na2+ தான் பொன்னிற மஞ்சள் நிறத்தை கொடுக்கும்பா. அப்ப Ca2+ வந்து செங்கல் சிவப்பு, செங்கல் சிவப்பு நிறத்தை கொடுக்கும். K+ இளஞ்சிவப்பு மற்றும் ஊதா. Zn+ பச்சையை கொடுக்கும். அடுத்து 60 பாருங்க, சிலைகளுக்கான வார்ப்புகளை செய்ய பயன்படுவது. ஆப்ஷன் சி CaSO4.4H2O. இது என்னப்பா? பாரிஸ் சாந்து. பாரிஸ் சாந்துக்குரிய ஃபார்முலா. CaCl2 அப்படின்றது கால்சியம் ஆக்சி குளோரைடு. சரியா? கால்சியம் ஆக்சி குளோரைடு. அடுத்து NaHCO3ன்றது சோடியம் பைகார்பனேட். சரியா? அதான் NaHCO3 சமையல் சோடா. இது வந்து சலவை தூள். எது? கால்சியம் ஆக்சி குளோரைடு வந்து சலவை தூள். சோடியம் பைகார்பனேட் வந்து சமையல் சோடா. சோடா. சரியா? அடுத்து சோடியம் பைகார்பனேட். சரியாப்பா? சோடியம் பைகார்பனேட் இல்ல, சோடியம் கார்பனேட். சரியாப்பா? சோடியம் கார்பனேட். இது சலவை சோடா. சரி, ரைட். அடுத்து வெல்டிங் தொழிலில் தேவைப்படும் அசிட்டிலினை தயாரிக்க பயன்படுவது எது? கால்சியம் கார்பைடு. ஆப்ஷன் ஏ. சரியா? அப்ப கார்பன் டை ஆக்சைடு, டை சல்பைடு இது எதுக்குப்பா பயன்படுது? ரேயான் தயாரித்தல்ல பயன்படும். ரேயான் தயாரித்தல்ல பயன்படும். பூஞ்சை கொல்லியா பயன்படும். பூச்சிக்கொல்லியா பயன்படும். சரியா? அடுத்து கார்பன் மோனாக்சைடு. இது என்னன்னா நீர் வாயுவோட பகுதி பொருள். நீர்வாயுவோட பகுதி பொருள். அடுத்து சோடியம் பைகார்பனேட் என்னப்பா? சமையல் சோடா அமில நீக்கி. சமையல் சோடா அமில நீக்கி. சரி, அடுத்து 62வது கொஸ்டின் பாருங்க. கீழ்காண்பவைகளில் படிக வடிவமுள்ள கார்பன் சார்ந்து சரியற்ற இணை எது? ஆப்ஷன் ஆப்ஷன் சி வாயு கார்பன். அதுதான் என்னன்னா படிக வடிவமற்றது. சரியா? படிக வடிவம் உள்ளதுல சரியற்றது கேட்டிருக்காங்க. வாயு கார்பன் படிக வடிவம் அல்லாதது. வாயு கார்பன் நிலக்கரி, கல்கரி, புகைக்கரி எல்லாம் படிக வடிவம் அல்லாதவை. சரியாப்பா? அடுத்தது பாருங்க. C60 என்பது எதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு? ஆப்ஷன் டி ஃபுல்லரின். சரியாப்பா? அந்த ஃபுல்லரின் அப்படின்றது கோள வடிவம் உடையது. இத பக்மினிஸ்டர் ஃபுல்லரின் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாப்பா? தண்ணி குடிச்சுக்க. அடுத்து 64வது கொஸ்டின் பாருங்க. O3 என்ற எண்ணை ரெசின் குறியீட்டாக கொண்ட நெகிழி எது? ஆப்ஷன் சி பாலிவினைல் குளோரைடு நெகிழிகள். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது தலேட்ஸ் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கும்பா. இது வந்து மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வேதிப்பொருள். அடுத்து பாலிஸ்டைரின் நெகிழிகள் இதுக்கு வந்து மெயினான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, சிதைவுற நீண்ட நாட்கள் ஆவது. சரியா? சிதைவுற நீண்ட நாட்கள் ஆவது எது அப்படின்னா பாலிஸ்டைரின் நெகிழிகள். அடுத்து பாலி கார்பனேட் நெகிழிகள். இது வந்து என்னன்னா, இதுல பீனால் ஏ அப்படின்ற பொருள் கொண்டு இருக்கும். பீனால் ஏ அப்படின்ற பொருள் இருக்கும். இது வந்து ஹார்மோன் குறைபாட்டை உண்டாக்குறது மனிதர்கள்ல. சரியா? ஹார்மோன் குறைபாடு. அடுத்து அக்ரோலா நைட்ரேட் பியூட்டாடையின் ஸ்டைரின் நெகிழிகள். இது வந்து கண்ணு, தோல் இந்த பிரச்சனை எல்லாம் கொடுக்கிறது. அடுத்து 65 பாருங்க. கீழ்காணும் எந்த செயல்முறையில் இருந்து ஆஸ்பிரின், பேராசிட்டமல் ஆகிய மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன? ஆப்ஷன் பி ரசாயன தொகுப்பு. சரியாப்பா? அப்ப கனிமத்திலிருந்து கிடைக்கிறது என்னப்பா? திரவ பாராஃபின்.
திரவ பாரா நுண்ணுயிரி பெனிசிலின். மரபு பொறியியல் இருந்து கிடைக்கக்கூடியது மனித வளர்ச்சி ஹார்மோன். மனித வளர்ச்சி ஹார்மோன். அடுத்தது 66வது கொஸ்டின். இது வந்து ஆப்ஷன் ஏ தான்ப்பா கரெக்ட். கூற்று 1 சரி 2 தவறு. அதாவது கூற்று 1 பாருங்க, பூமியில் உள்ள யுரேனியம் சிதைவு அடைந்து மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் ரேடான் வாயுவை வெளியிடுகிறது. கரெக்ட் தான். இது மனிதர்களுக்கு ரத்த புற்றுநோயை ஏற்படுத்தும் 2வது ஐசோடோப்னு கொடுத்திருக்காங்க. இது மனிதர்களுக்கு நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும். சரியாப்பா, ரத்த புற்றுநோய் கிடையாது, நுரையீரல் புற்றுநோய். அடுத்தது 67 கதிரியக்க ஐசோடோப்புகள் அது வந்து பயன்படுத்தக்கூடியது. சரியாப்பா, ரைட். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏப்பா. தங்கம் 198 புற்றுநோயை குணப்படுத்துறது. அயோடின் 131 ஹைப்பர் தைராய்டிசம் மற்றும் புற்றுநோய். பாஸ்பரஸ் 32 ரத்த கோளாறு மற்றும் தோல் நோய். அடுத்து பாருங்க, பருத்தி இலைகளுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய சாய வகை தொட்டி சாயம். ஆப்ஷன் டி, தொட்டி சாயம் தான் கரெக்ட். சரியா, இதுல அமிலச்சாயம் இருக்கு பாத்தீங்களாப்பா, இது வந்து தோல் மற்றும் செயற்கை இலைகள் பதனிடுறதுக்கு. தோல் செயற்கை இலைகள், செயற்கை இலைகளுக்கு பதனிடுறதுக்கு பயன்படுறது என்ன அப்படின்னா அமிலச்சாயம். காரச்சாயம் வந்து தாவர விலங்கு தோல், தாவர விலங்கு தோல்களுக்கு பதனிடுறதுக்கு பயன்படுறது எது அப்படின்னா காரச்சாயம். நேரடி சாயம் பருத்தி, ரேயான், செல்லுலோஸ். சரி, இது எல்லாத்துக்குமே பயன்படுறது நேரடி சாயம். அடுத்து 69 பா, கரோட்டினாய்டு, ஆந்த்ரோசைனின், குர்குமின் இவை உணவில் எதற்காக சேர்க்கப்படுகின்றன? நிறமிகள். சரியா, கலருக்காக சேர்க்கப்படுறதுதான் இந்த சரியா, கரோட்டினாய்டு இது எல்லாமே. உணவு பதப்படுத்திகள், இது வந்து வினிகர், சோடியம் பென்சாயேட்டு, பென்சாயிக் அமிலம், சோடியம் நைட்ரேட்டு, இது எல்லாமே உணவு பதப்படுத்திகள். சுவையூட்டிகள் என்னன்னா மோனோசோடியம் குளுக்கோமேட், கால்சியம் டைகுளுக்கோமேட். கால்சியம் டைகுளுக்கோமேட் இது ரெண்டும் சுவையூட்டிகளா பயன்படுத்தக்கூடியது. அடுத்து பாருங்க, செயற்கை இனிப்பூட்டிகள், சாக்கரின் சைக்ளமேட், இதெல்லாம் செயற்கை சுவையூட்டிகள். அடுத்து 70வது பாருங்கப்பா, கீழ்காண்பவைகளில் எந்த மயக்கமூட்டும் வேதிப்பொருள்கள் புரோப்பைல் ஹாலைடுடன் கலந்து பயன்படுத்தப்படுகிறது? ஈத்தர். சரியா, நைட்ரஸ் ஆக்சைடோட மெயின் இது என்னன்னா இது நிறமற்றது மற்றும் மணமற்றது, ஈத்தருடன் கலந்து யூஸ் பண்ணக்கூடியது. சரியா, இது என்ன பண்ணுவாங்கன்னா ஈத்தரோட கலந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனா புரோப்பைல் ஹாலைடுடன் கலந்து எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா ஈத்தரை யூஸ் பண்ணுவாங்க. குளோரோஃபார்ம், இது வந்து என்னன்னா எளிதில் ஆவியாகக்கூடியது, இனிப்பு சுவை. எளிதில் ஆவியாதல், இனிப்பு சுவை, இது ரெண்டுமே இருக்கும். பிளஸ் இது காற்றோட கலந்து கார்பைல் குளோரைடு அப்படின்னு ஒண்ணு உருவாக்கும். சரியாப்பா, கார்பைல் குளோரைடு அப்படின்னு ஒண்ண உருவாக்கும். சரியா, இது வந்து மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷத்தன்மையான ஒரு இதா மாறிடும் குளோரோஃபார்ம். அதான் இப்ப இதை மயக்கமூட்டியா அந்த அளவு பயன்படுத்துற கிடையாது. அடுத்து அயோடோஃபார்ம் வந்து புரை தடுப்பான், மயக்க மருந்து கிடையாது, புரை தடுப்பான். சரி, அடுத்து 71வது கொஸ்டின் பாருங்க, சரியற்ற இணையை தேர்க. ஆப்ஷன் ஏ, இதான்ப்பா சரியற்றது. ஏன்னா ஹரப்பான்றது பஞ்சாப் பகுதியில இருக்கக்கூடியது. பாகிஸ்தானோட பஞ்சாப் பகுதியில இருக்குது ஹரப்பா, சிந்து பகுதியில இருக்கிறது மொஹஞ்சதரோ. சரி, அடுத்து
ஹரப்பா மக்கள் கூறு ஆயுதங்கள் செய்ய ஹரப்பா மக்கள் கூறு ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்தப்பட்ட மூலப்பொருள் எது? ஆப்ஷன் ஏ சேட் அப்படின்னு ஒரு கல்லை பயன்படுத்தியிருப்பாங்க. சரியாப்பா? சேட்டுன்ற கல்லை பயன்படுத்தியிருப்பாங்க. மெலுகா அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா பாகிஸ்தானோட சிந்து பகுதியை குறிக்கிறது. பாகிஸ்தானோட சிந்து பகுதியை குறிக்கிறது மெலுகா. லாஸ்ட் வேக்ஸ்னா என்னன்னா அச்சு வார்ப்புப்பா. சரியா? அச்சு வார்ப்பு தான் என்னன்னா லாஸ்ட் வேக்ஸ் முறை. அடுத்து 73 பாருங்க. முதிர்ந்த ஹரப்பாவின் காலம் எது? ஆப்ஷன் பி 2600 இருந்து 1900 வரை. அதான் முதிர்ந்த ஹரப்பாவோட காலம். சரியா? 3300 டு 2600 அப்படின்றது தொடக்க கால ஹரப்பா. தொடக்க கால ஹரப்பா. இது என்னன்னா பிந்தைய கால ஹரப்பா. அடுத்து 74 தமிழ்நாட்டில் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கோடாரியில் சிந்து வெளியில் உள்ள எழுத்துக்களில் உள்ள குறியீடுகள் ஒத்திருக்கின்றன? ஆப்ஷன் டி மயிலாடுதுறையில் எடுக்கப்பட்ட கோடாரிகள்ல தான் இது எல்லாமே ஒத்து போயிருக்கும். இத சொன்னவர் ஐராவதம் மகாதேவன். ஐராவதம் மகாதேவன். அடுத்தது 75 சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டான வெண்கல சிலை எது அப்படின்னா நடமாடும் பெண் சிலைப்பா. இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் அச்சு வார்ப்பை வச்சு செஞ்சிருப்பாங்க. மதகுரு அல்லது அரசனோட சிலை வந்து நுரைக்கல்ல தான் செஞ்சிருப்பாங்க. ஸ்ட்ரீட் நுரைக்கல்ல. ஆனா இது வந்து ஒரு கைவினைஞர்களால் செய்யப்பட்டது. ஆனா அந்த நடனமாடும் பெண் சிலை தான் என்னன்னா அச்சு வார்ப்பை வச்சு செஞ்சிருப்பாங்க. சரியா? அச்சு வார்ப்பு. அடுத்து 76வது கொஸ்டின் பாருங்க. கண்ணுக்கு மைதீட்டும் செப்பு கம்பி தமிழ்நாட்டில் எங்கு கிடைக்கப்பட்டதுன்னா கீழடி. சரியாப்பா? இதெல்லாம் புக் பேக்கு ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க. அடுத்து காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்துதல். இது கரிகால சோழன். சேரர்களை பற்றி கூறும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு. இது ரொம்ப முக்கியம்பா. சரியா? ஏன்னா சேர அரசர்களோட 3 தலைமுறையை பற்றி குறிப்பிட்டிருக்கோம். அதே மாதிரி கல்வெட்டுன்னு எடுத்துக்கிட்டா 2 கல்வெட்டு முக்கியமா போயிட்டு இருக்கு. ஆசிரியம் கல்வெட்டு ஒண்ணு, சுமைதாங்கி கல்வெட்டு ஒண்ணு. சரியாப்பா? இது 2 நியூஸ் பேப்பர்ல வந்தது. இப்போ ஆசிரியம் கல்வெட்டுனா என்னன்னா இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க வெளியூர்ல இருந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு மன்னனோ இல்ல ஊருக்குள்ள யாரோ அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து பாதுகாத்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வடிக்கப்படக்கூடியது ஆசிரியம் கல்வெட்டு. சுமைதாங்கி கல்வெட்டுனா என்னன்னா அதாவது அந்த காலத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பெட்டிகள் இது எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு தான் நடந்து போவாங்க. அப்படி போகும்போது கர்ப்பிணி பெண்களோ இல்ல அவங்க வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தையோ இறந்து போச்சுன்னா அவங்களோட நினைவா அமைக்கப்படுறதா சுமைதாங்கி கல்வெட்டு. சரியா? அதே மாதிரி இந்த புலிமான் கொம்பை கல்வெட்டு இது பாண்டியர்களை பத்தி இருக்கும். இன்னொன்னு என்னன்னா சின்னமனூர் செப்பேடுகள், அது முக்கியம். சின்னமனூர் செப்பேடு எதை குறிக்கும் அப்படின்னா அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பத்தி குறிப்பிட்டிருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 79 காயலில் இருந்த நகரம் என்று விவரித்த அதாவது காயல் சிறந்த நகரம் என்று விவரித்த வெனிஸ் நகர பயணி யார்? மார்க்கோ போலோ. சரியாப்பா? அடுத்து 80 பாருங்க. தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கை பாலி மொழி வரலாற்று நூல் தீபவம்சம். சரியாப்பா? இது வந்து ஒரு புத்த சமய நூல். புத்த சமய நூல். இண்டிகான்றது மெகஸ்தனிஸ் எழுதியிருப்பாரு. சோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இந்த டெஸ்டுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வேற எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 8667722090 அப்படின்ற நம்பருக்கு நீங்க வாய்ஸ் மெசேஜோ இல்ல வந்து போட்டோ எடுத்து எந்த கொஸ்டின் டவுட்டோ அதை போட்டு விடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன்ப்பா. நன்றி.